சிற்றம்பலம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் ஆமை பெறவேலவர் தந்ததனால் பூமேல் பயல் கோயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் நீயே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவம் பொறுபடி வேலும் கடம்பும் தடம்பு எம்மாறிரண்டும் மறுபடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குடிகொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குடிகொண்டவே சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவான போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுதானாய் போற்றி கோடை கண்ணி கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க சிவேல் முருகனுக்கு அரகர அரகர நம்பி ஆறுவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி அருணாதர் புனார் திருவடி போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீரம் நிறைந்த மணிகண்டத்து வீசல் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் முய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் வெண்கொடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். குருவரும் திருவரும் கேட்க நம்முடைய சைவ சமய பக்தர்கள் சபையிலே மாதந்தோறும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற 12 திருமுறைகளிலே நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருவாய் மலத்தருடைய 7ஆம் திருமுறை வரலாற்று முறையிலே பதிவங்கள் வாயிலாக நம்பி ஆரூரரின் அருள் அனுபவங்களை நாம் சிந்திக்கும் முகமாய் நமக்கு இன்றைய தினம் வாய்ப்புள்ளது. நிகழ்வை சிறப்பான முறையிலே அமைத்து அதை ஏற்படுத்தி அதை நடத்தி கொடுக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களையும் மற்றும் அவர்களுக்கு உடனாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் கூடியிருக்கின்ற அன்பர்கள் மற்றும் அவங்க அனைவரும் பொன்னாட திருவடிகளையும் நேரத்திலே வணங்கி மகிழ்ந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்று முறையிலே தேவாரத்தை சிந்திக்கும் முகமாய் நம்முடைய நிகழ்வு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாம் கடந்த நிகழ்வு வரை திரு நன்னிலத்து பெருங்கோயில் என்கின்ற பகுதி வரை சிந்தித்து தொடர்ந்து வீழிமிடலை என்கின்ற பகுதியை திருவீழிமிடலை என்கின்ற தளத்திற்கு நம்பி ஆரூரை நடத்த விட்டார். அற்புதமான ஒரு தளம் திருவீழிமிடலை வந்து நம்பி தம்மை எதிர்கொண்டு புக்கார் மற்றவரும் சிந்தை மலர்ந்து திருவேழிமிழலை இறஞ்சி சேர் விசும்பின் முந்தை விடிந்த மெய்மொழி சேர் கோயில் தன்னை முன்வணங்கி வந்தவருக்கும் தம்பெருமான் பாதம் பரவி பணிகின்றார் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரை எதிர்கொண்டு அந்த திருவேழிமிழலையுடைய அண்ணனர் பெருமக்கள் எல்லோரும் நம்பி ஆரூரை எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். அவருக்குரிய மரியாதைகளை எல்லாம் செய்து அவரை அழைத்தார்கள் என்பதாக செப்பிடார் பெருமான் பெரிய புராணத்திலே பதிவு செய்கின்றார். நம்பி ஆரூரனுடைய வரலாற்றிலே பெருமானிடத்திலே எல்லாவற்றையுமே நாம் எப்படி கேட்டு பெற வேண்டும் என்கின்ற ஒரு முறையை நமக்கு நம்பி ஆரூரர் கற்றுத் தருகின்றார். மற்றவர்கள்லாம் கேட்கறது நம்பி ஆரூரர் கேட்கறது கொஞ்சம் உரிமையா இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானிடத்திலே தத்புத்திர மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய தந்தை மகன் உறவு அந்த நிலையில உடைய நாவுக்கரச பெருமான் தாச மார்க்கம் ஆண்டான் அடிமை தலைவர் என்ன சொல்றாரு அவர் செய்வார். எங்கடன் பணி செய்து கிடப்பாரு. மணிவாசகர் குரு, தனக்கு பெருமான் குரு, தான் சீடர், குரு சீடர். நம்பி ஆரூரர் மட்டும் பார்த்தீங்கன்னா சகமார்க்கம் சொல்லப்படக்கூடிய தோழர் நீதிரி. தோழர்கிட்ட அப்பா கிட்ட பேச முடியாதது கூட, தலைவரிடத்தில் பேச முடியாததை கூட, குருநாதரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது, நண்பரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம். நமக்கு ஏற்படுகின்ற எல்லா அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற உறவு நட்பு உறவு. அந்த முறையிலே நம்பி ஆரூரர் பெருமானை நட்பு முறையிலே
எல்லாவற்றையும் அவருக்கு கேட்டு பெறுகின்றார். தொடக்க காலம் ஆட்கொண்ட நிலையில் தொடங்கி எல்லாவற்றையும் பெருமானிடத்திலேயே கேட்டு பெறுவது. இகத்தில் தனக்கு வேண்டுபவற்றை எல்லாவற்றையும் பெருமானிடத்திலே யார்கிட்ட சாமிகிட்ட கேட்கலாம். உடல் நிலையில கேட்போம், கேட்டு பழக்கம். நாளாக தப்பு கேட்டமே. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பொருள் தேவைப்படுது. பல இடங்களில் பெருமானிடத்திலே பொருள் விண்ணப்பத்தில் இருக்கின்றார். ஓனகாந்தன் தளி, நம்முடைய திருமுருகுன்றம், அதுபோல ஒரு தலம் தான் திருவிழிக்கொள்ள. பல தலங்களில் காசு போய் நிற்கிறார் சாமிகிட்ட. நெல்லுக்கு போய் நிற்கிறார். முந்தையூர்ல எல்லாருக்கும் தெரியும். நெல் காசு வாங்கினாலும் காசு வாங்கி பொங்குற வாங்கி அதில் நெல் வாங்குறதுக்கு நெல்லே வாங்கிடலாங்க. நெல்லே வாங்கிட்டு வந்துடுறார். நம்முடைய தம்மையே உழுந்து இச்சை பேசிலும் தொண்டர் தடியிலார் பொய்மையாளரை பாடாதே என்னை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடறு கெடலுமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாரும் மஜூரம் இல்லையே. இப்பவே நீ அவனை பாடு போதும். அவ்வளவுதான். அவனை நாம் ஏற்றினால் இந்த பிறப்பிலே நமக்கு வேண்டிய என்ன? இந்த உணவு இருக்க இடம், சோறும் கூரையும். சோறும் உழைக்கிறதெல்லாம் எதுக்காக சாப்பிடணும்? ஒன்று சாப்பிடணும், இன்னும் நல்ல இடம். அடுத்தது நம்ம கூட இருக்கிறவங்க சாப்பிடணும், அவங்களுக்கு இடம். அடுத்தது அவங்க வழியில் வரவங்களுக்கு. இதனால தான் நம்ம உழைக்க வேண்டிய சூழல் இல்லையா? உழைப்பு பொருளீட்டுவதற்கின்ற நோக்கம் என்ன? நாம் இந்த பிறவியிலே சில காலம் உழன்று நாம் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உணவு தேவைப்படும். அந்த உணவுக்கு பொருள் தேவைப்படும். அந்த பொருளை ஈட்டுவதற்கு நம்ம உழைக்க வேண்டியது. அவ்வளவுதான். இது மேல வளர 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 என்ன ஆகுதுன்னா, எதுக்காக பொருள் ஈற்றணும் தெரியாத நிலைக்கு போயிட்டு அந்த பொருளை ஈட்டி உணவுக்காகவானா இல்லை, சேர்த்து 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 வச்சு அப்புறம் நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் இப்படியே சேமித்து 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 வாழும் காலத்தை அவன் பயன்படுத்தாமலே விட்டு விடுகின்றோம் இல்லையா? ஒரு பழைய கவிதை, மனிதன் வாழும் காலத்திலே தன்னை முழுமையாக இழந்து 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 பொருளை ஈட்டுகின்றான். பொருளை ஈட்டிய பிறகு ஈட்டிய பொருளை இழந்த உடலை மீட்பதற்கு செலவிடுகின்றான். உடம்பு தானே இவ்வளவு பொருளை ஈட்டோம். உடம்புக்கு நோய் வந்துருச்சு, ஈட்டிய பொருளை நோய்க்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கை? ஈட்டிய பொருளை நோய்க்கு செலவு பண்ற அளவுக்கு எதுக்கு நம்ம அப்படி பொருள் ஈட்டணும்? தேவைக்கான அளவை பெற வேண்டும். சாமி கிட்ட எது தேவையோ அப்போ போய் கேட்டுக்கிறார் சாமி. திருவள்ளுவரை வருகின்றார், பொருள் வேண்டும் என்பதற்காக வருகின்றார். பதிகத்துல பெருமானுடைய திருநாமம் வீடி அழகர் சுந்தர சாம்பிகை அம்மை. மிக அற்புதமான தலம், சோழ நாட்டு தலம் திருவேழிமலை. திருமால் விமானத்தை தந்து திருவேழிமலைக்கு விமானத்தை திருமாலே அமைத்து தந்தார் என்பதாக வரலாறு. அற்புதமான ஒரு கோயில். ஒரு வாய்ப்புக்கும் பார்க்க ஞானசம்பந்த பெருமாள் பாடல் பெற்ற தலம். நாவுக்கரசரும் பாடல் பாடியிருக்கின்றார். நம்முடைய நம்பியார் ஒரு பாடலும் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு ஆளும் பாடல் பெற்ற தலங்கள் ஒரு சில தலங்கள் தான் சொல்ல முடியும். அதில் குறிப்பான தலம் இது திருவேழிமலை. திருவேழிமலை நம்பி ஆறுவதற்கு முன்பாகவே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்த தலமாக கருதப்படும். படிக்காசு அது வாசி தீரவே காசு நல்குவீர் பதியம். அந்த பதியம் ஏற்கனவே அந்த தலத்தில் தான் இருந்துச்சு. தலம் பஞ்சத்தில் நிலவிய காலத்திலே அந்த பஞ்சம் நீங்கும் பொருட்டு இருவரும் அருளாளர்களும் ஒரே தலத்தில் இருந்து பெருமானை வழிபாடு செய்ய கிழக்கு கோபுரத்திலும் மேற்கு கோபுரத்திலும் இருவருக்கும் ஒவ்வொரு பொற்காசை பெருமான் வந்ததாக வரலாம். அது வாசி இருந்து அது ஞானசம்பந்த பெருமான் அப்படின்ற வரலாறுல வர செய்து
பஞ்சம் நிலவும்போது தினமும் அவங்க பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு தினமும் சாமி காசு கொடுப்பாங்க. அந்த பொருளை கொண்டு அங்கே இருப்பவர்கள் எல்லோருக்கும் அவர் உணவு சமைத்து அன்றே அவர்கள் திருக்கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல நம்முடைய பணி. அந்த எந்த இடத்தில் நாம் இருக்கின்றோமோ அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அது உடனாக இருப்பவர்களுக்கு ஏதேனும் துன்பம் என்றால் நம்மால் இயன்றதை அவர்களுக்கு தந்து உதவ வேண்டும். இந்த ஊரே பஞ்சத்தில் இருக்கு. அப்படி சாமி குடிக்க போயிட்டு சாப்பாடே இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு தான், உணவே இல்லாத போது நீங்க சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க, எப்படிங்க பண்ணுவோம்? அதாவது நம்முடைய புலன்கள் ஒன்றி வழிபாடு செய்ய முடியும். நமக்கு தெய்வாய் கண்கூட்டு செய், நமக்கு இதுதான் நம்ம வழிபாட்டுக்கு ஒன்றை செய்ய வேண்டிய புலன்கள் தான் இல்லையா? போய் பசிக்கிட்டு வயிறு ரொம்ப அதான் சொல்றது, நம்ம எல்லாம் பசியா இருக்கும்போது கோயிலில் போயிட்டு கூடாது. எப்படா சாமி தீபாவளி காட்டுவாங்க, எப்போ முடிப்பாங்க, எப்போ கிளம்புனாலும் இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? பூசை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடணும், நல்லா உணவு பிடிச்சிடும். உணவு பிடிக்கலன்னா உடம்பு என்ன பண்ணோம்? வழிபாடு ஒரு துணை செய்யாது. வழிபாட்டுக்குள்ள இருக்க நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே நமக்கு கண்ணை இருட்டும், காதை அப்படியே அடைக்கும். எப்போ சிவாச்சாரியார் தீபாவளி காட்டுவாரு, எப்போ திருநீர் தருவார், எப்போ இந்த இதுலேயே இப்படியே இருக்க போது என்ன ஆகிடும்? வழிபாடு செய்ய முடியாது. அதனால நம்ம சைவம் என்ன சொல்லுச்சு? எப்பொழுதுமே வழிபாட்டு உணவு முடிச்சிருங்க, நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. அண்ணல் பெருமான் சொல்லுவார், பசித்தவனுக்கு அறம் சொல்லாது. பசியா இருக்கிற போயிட்டு நீங்க இறைவன் என்றால் யார், இந்த கோயில் என்றால் என்ன, பூசை, இதெல்லாம் மட்டும் சொல்ல முடியாது. அவன் கேட்காது, புரியாது. அவனுக்கு முதல்ல உணவு கொடுத்துருக்கு, முதல்ல அவனுக்கு உணவு வயிறு நிறைஞ்ச உடனே நீங்க என்னதான் சொல்லுங்க, ஆதாரம் கேட்டுருவோம். பின்பற்றானா இல்லையா அப்புறம் அடுத்த பிரச்சனை. முதல்ல கேட்கணும்னா நமக்கு உணவு, அது நம்ம உணவை பெற வேண்டும்ன்றதுக்காக பொருளை பெறுவதற்காக நம்ம இருக்க அடியார்களுக்கெல்லாம் அவர்கள் உணவிட்டார்கள். யாரை காணசம்பந்தம் ஆக்கள் பெறுவான் அந்த தளத்துக்கு சுத்தமிட்ட வரும்பொழுது தொடங்கும் பொழுதே, பாடல் தொடங்கும் பொழுதே எதற்காக இந்த பதியத்தை அருள் செய்கின்றார் என்பதை பதியத்தை ஆசிரியர் சிற்றம்பலம் அற்புதமான ஒரு பண் செய்ய மரம் என்பதிலே இதை பாடித்தார். நம்பினார்க்கு அருள் செய்யும் அந்த நான்மறைக்கு இடமாய வேள்வியுள் செம்பனார் மணவார் அணி பெற்ற திருவிடலை கும்பனார் தொழுது ஏத்து மாமலையாரோடு உடனே உறைவிடம் அம்மன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுகிறேன். நம்பினார்க்கு அருள் செய்யும், யார் அவனை நம்புகின்றார்களோ அவளுக்கு பெரும்பாலும் அருள் பாதிக்கின்றான். நமக்கு அருள் பண்ணலையே இன்னும் நமக்கு சாமி அப்படின்னு தோணுதுன்னா நாம நம்பலன்னு அர்த்தம். யார் வாக்கு? நான் சொல்றேன், முதல்முத்திரையோட வாக்கு. நம்பினாருக்கு அருள் செய்யும். திருவிடையுடைய முதல் தொடர் பாடமுடைய முதல் வார்த்தை தொடர் என்ன? நம்பினாருக்கு அருள் செய்யும். யார் நம்புகின்றார்களோ அவளுக்கு அருள் செய்கின்றான். நமக்கு அருள் இன்னும் கிடைக்கவில்லை, நாம் இன்னும் நம்பவில்லை, நமக்கு ஒரு வழி இல்லை இல்லையா? ஏன்னா அருளாளருடைய திருவாக்காக இருக்கும் பொழுது அது உண்மைதானே. அது அவன் நம்புறவனுக்கு அருள் புரிகிறார் அப்படின்னா நாம் இன்னும் நம்பணும். நான் நம்பிட்டு இருக்கேன் சொல்லுவோம். நமக்கு தெரியும் நாம் நம்பணுமா இல்லையான்றது எப்போ தெரியும்? நமக்கு அருள் கிடைத்து விட்டால், நாம் வேண்டிய பொருளை கிடைத்து விட்டால், நாம் அவரிடத்திலே முழுமையாக நம்பியிருக்கோம். ஒரு விட போய் ஐயா இருக்காங்க இல்லையா, அது கேட்கணும். அவர் ஒன்றும் சரி சாய்க்காம தெரியல, திரும்பி நாளைக்கு போகணும். அவர் கேட்கணும், நாங்கள் இல்லைப்பா நீ கிளம்புப்பா. தினமும் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 ஏங்க தினமும் போயிடுங்க? எப்படியாவது ஒரு நாள் செய்வா இருக்கிறது, எப்படியாவது ஒரு நாள் செஞ்சுதான். ஒரு வாரம் போச்சு, 10 நாள் போச்சு, ஒரு நாள் ஏதாவது கொடுத்து வைப்பா. அவனுக்கு தினம் வந்துக்கிட்டே இருப்பான் அந்த பையன். இல்லைன்னா யாரு? ஒரு மனிதர்கள் கூட ஒவ்வொருவரும் ஒருவரை நாடிக்கொண்டே இருக்கும் பொழுது நீண்ட நாட்கள் நம்மை நாடி இருக்கின்றாரே என்பதற்காக அவருடைய விருப்பம் நிறைவேறும் பொருட்டு மனிதனே கருணை கொண்டு அவர் வேண்டது கொடுத்துறான் இல்லையா? போப்பா கொடுத்து வைப்போப்பா. மனுஷனுக்கே இவ்வளவு கருணை இருக்குன்னா கருணையே வடிவான பெரும் கருணை பெருமானாக வளர்கின்ற சிவத்துக்கு ஏன் இருக்காது? இப்ப நாம நம்பணும், அவ்வளவுதான். நம்ம நம்பலன்னா கிடைக்கணும். அந்தவர்கள் திருவேழிமலையிலே பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்கின்றார்கள். நம்பினார்க்கு அருள் செய்யும்
அந்தனர் நான்மறைக்கு விடமாய வேள்வியுள் அந்தனர்கள் நாளும் மறையை ஓதி வேள்விகளை செய்கின்றார்கள். ஒரு நியமம் மறை ஓதுதல், பெருமானை துதித்து பாடி வேள்விகளை அமைத்து வேள்விகள் செய்தல் என்பது நமக்காக மட்டுமல்ல, சென்று உலக நன்மைக்காக அந்த தலம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேள்வி அவர்கள் பொது வேள்விகளாக செய்கின்றார்கள். யாரு? திருவேழிமலையில் இருக்கின்ற அந்தனர்கள். செம்பனார் மணவார் அணிபெற்ற திருவிழலை அம்மை அந்த தலத்திலே விரும்பி உரைகின்றார். அந்த தலத்திலே கும்பரார் தொழுது ஏத்தும் மாமலையாளோடு மணவாளோடு குறைவிடம் தேவர்கள் எல்லோருமே பெருமானை சென்று தரிசிக்கின்ற தலமாக விளங்குகின்றது திருவேழிமலை. அப்படிப்பட்ட திருவேழிமலை என்கின்ற தலத்தை பெருமானே உம்முடைய இடமாக கொண்டிருக்கின்றீரே. அம்பனும் வீடி கொண்டீர், இந்த செழிப்பான ஒரு தலம் என்பதற்காகவே வீடி கொண்டீர். திருவேழிமலை இடமாக கொண்டிருக்கின்ற பெருமானே அடியேற்கும் அருளுகிறே. எனக்கு ஏன் எல்லாரும் வராங்க? அம்மை வந்து பெருமாட்டை பெருமானை வழிபாடு செய்கிறார். தேவர்கள் எல்லோரும் சென்று வழிபாடு செய்கின்றார்கள். அந்தணர்கள் வேள்வி செய்து வழிபாடு செய்கின்றார்கள். பொதுவான எல்லா ஆன்மாக்களும் அவனை நம்பி அவன் நம்மிடத்திலே வழிபாடு செய்கின்றனர். எல்லோருக்குமே அவன் அருள் பாலிக்கின்றான். ஏன் எல்லாருக்கும் செய்திகள் சார், எனக்கு செய்யும் தொடங்கும் போது நம்பினாருக்கு அருள் செய்யும் தொடங்கினாரு. எனக்கு செய்யும் போது அடியேற்கும் அருளுகிறேன், எனக்கும் எனக்கு செய்கிறோம். எல்லாருக்கும் செய்திகள் அவங்க அவங்களுக்கு தேவை என்ன? அந்தவர்கள் வேள்வி செய்கின்றார்கள். வேள்வி என்ன? வேட்டுவது. வேட்கையில் செய்யப்படுவது வேள்வி. வேட்டுதல் ஒரு வேண்டுதலை முன்னிறுத்தி செய்யப்படுது. அவங்களுக்கு ஏதோ வேண்டுதல் வைக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? தேவர்கள் வந்து ஏதோ கேட்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? பெருமாட்டியும் தலத்திலே உரைகின்றார். வீடுகளை இடமாக கொண்டு வைக்கிறது. அவ்வளவுதான் பெருமான் அருள்தான். எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்ற பெருமானே, வீடு நிலையே இப்பொழுது இடமாக கொண்டிருக்கின்ற பெருமானே அடியேற்கும் அருள் செய்ய வேண்டும் என்பதாக முதல் பாடல் இருக்கின்றார். விடங்கொள் மாவிடத்து நீர் வெள்ளை சுருளொன்று இட்ட காதல் நீர் என்று திடங்கொள் சிந்தையினார் கலிகாக்கும் திருவிடலை மடங்கள் பூண்ட விமானம் மண்மிசை வந்தெழுச்சிய வான நாட்டையும் அடங்கள் விழி கொண்டீர் அடியேற்கும் அருளுகிறேன். விடங்கொள் மாமிடத்து நீர் வெள்ளச் சுருளொன்று விட்ட காதி நீர். விடம் கடலில் இருந்து அந்த விடம் மிகுந்த கடுமையாக அந்த கடலில் வெளிப்பட்டதாம். அதை பெருமாள் என்ன பண்ணாரா? விடத்தில் வைத்தார். விடங்கொள் மாமிடத்து நீர் வெள்ளை சுருள். அதை பெருமாள் அதை கண்டத்தில் நிறுத்தினார். சில வரலாறுலாம் எப்படி போடுறாங்கன்னா, அப்படியோ எடுத்து குளிச்சுட்டா மாதிரியும், அது பக்கத்துல அம்பாள் வந்து கழுது நெரிச்சதா மாதிரியும், அப்படிலாம் கதைலாம் நிறைய சொல்றாங்க, டிவியில சொல்றாங்க, புத்தக போடுறாங்க, என்னமோ. இது எல்லாமே சிவம் என்று சொல்லப்படக்கூடிய மூல பரம்பொருளுடைய இந்த பரத்துவத்தை ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி ஆகும். அப்படிலாம் யோசிச்சு பாருங்க, சிவம் எல்லா உயிரிலும் காக்கின்ற பொருள். அது நஞ்சு சாப்பிட்டு நடுவில் பெண் நின்று அந்த அம்மா போய் கழுத்து பிடிச்சாங்கன்றதெல்லாம் வந்து ரொம்ப உலகியலான வச்சு அப்படிலாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி வரலாறு எங்கேயுமே கிடையாது. சிவபெருமான் அந்த அது சங்கு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் விஷத்தை வச்சு அப்படி குடிக்கிற மாதிரி ஃபோட்டோ நிறைய அதெல்லாம் நிறைய மாற்றம் போட்டு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் உண்மையில் அப்படிலாம் விஷம் தனியாக தான் இருக்கு, நம்ம போய் முடிவு பண்ணலாம். சாமி என்ன சொல்றாங்க, வரலாறு நமக்கு என்ன, சுந்தரமூர்த்தி நம்பி ஆதவர் சுந்தரவர் அங்கு கைலாயத்திலே சுந்தரராக இருப்பவர் பொழுது ஆதார சுந்தரன் பேர் எப்போ வந்ததுன்னா, இந்த விடம் வந்து பார்க்கடலை தூண்டி விட்டது, அது எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதால் சிவபெருமான் அதை எடுத்து வாரும் என்று யார் சொன்னாரா? அவர் போய் அப்படியே கட்டி எடுத்துட்டார். அதை அப்படியே எடுத்து சாமி கொடுக்குறாரு. சாமி அதை அப்படியே கடத்தில் நிறுத்தி வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அவர் சாப்பிட்டாரா, முழுங்கினாரா, உள்ள போய் அவருக்கு நிறுத்தி வச்சு இங்கதான் வச்சிருக்கேன், யாரும் பயப்படாதீங்க, அது எங்கேயும் இல்லை, அது வெளியே எங்கேயும் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட தான் இருக்குன்னு காட்டுறதுக்காக இங்க நிறுத்தி வச்சிருக்காரு. அதை கண்டத்துல அவரு நிறுத்தி வச்சு காட்டுற மாதிரி வச்சிருக்காரு. அதனால நீலகண்டன். அவன் எல்லாம் காடும் மன்னமாய் அதை கண்டத்திலே பெருமான் நிறுத்தினான். கரை செழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை
தினை தினையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் தேனி ராப்பகல்லாம் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கடம் ஏயவனே. ஞானசம்பந்த பெருமான் தேவாரம் மறைவுடையாய் தோருடையாய் தேவாரத்தில் 2வது பாடல். கனைத்தெழுந்த வெந்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தினையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவன். ஞானசம்பந்தர் அப்படியே பதிவு பண்றாரு. அவர் கண்டத்துல வச்சாரு, அவ்வளவுதான். கண்டத்துல நிறுத்தி வச்சிருக்காருன்னு சொல்றாரு. இதை விட தெளிவா ஏன் இந்த கதையெல்லாம் வந்து ஏதோ புக்ல இருக்கிறதுக்காக போனது அதுல இதுல பார்த்து என்னென்னலாம் வருது. நமக்கு உண்மை செய்தியை அதனுடைய தன்மையை அதிகப்படுத்தும் பொருட்டு அதை புரட்டாகக்கூடாது, போலியாக்கி பொய்யாக்கி அதோட உண்மைத்தன்மை ரொம்ப அதிகப்படுத்துறோம், புகழ் சேர்க்கிறோம்ன்றதுனால உண்மையை பொய்யாக்கிடுது. உண்மையானதான் இருக்குது இல்லையா? அங்கே சாமி சொன்னா விடன்கொள் மாவிடற்று வெள்ளை சுருள் ஒன்று இட்ட விட்ட காதி நீர் என்று இடன்கொள் சிந்தையினால் கலிகாக்கும் திருமிடலை பெருமான் இப்படி உறுதி தன்னுடைய கண்டத்திலே நிறுத்தினான் என்று அந்தணர்கள் எல்லோருமே பெருமானை நாடும் வழிபாடு செய்கின்றார். இடன்கொள் சிந்தையினார் கலிகாக்கும் திருமிடலை மடங்கள் கொண்ட விமான மன்னிசை வந்திழிச்சிய வான நாட்டையும். ஆகாயத்திலிருந்து மேலுலகத்திலிருந்து திருவேணிகளுக்கு திருமால் அந்த விமானத்தை கொண்டு வந்தார். அதனால்தான் அது வீழிமலை விமானம் வந்து திருமால் கொண்டு வந்தது விமானம். அந்த விமானம் தான் இப்ப திருமால் இங்கே திருவேணிகள் அற்புதமான கோயிலை போய் பாருங்க. பெரிய கோயில் பார்க்க முடியும். ஒவ்வொன்றா பார்க்கணும்னா நமக்கு இவ்வளோ நேரம் எடுக்கும். அவ்வளோ பெரிய குளம் எனக்கு கூட ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி பெரிய கோயில் நல்லா பேருந்தெல்லாம் எடுத்து போயிருந்தா கூட வண்டிலாம் நிற்கிறதுலாம் பெரிய அளவு இடம். கோயிலுக்குள்ள நம்ம உட்கார்றதுனால 1000 பேர் 2000 பேர் உட்காரலாம். கோயில் கருவறைலாம் இல்லை, வெளியில கோயிலுடைய வெளிச்சுற்றிலேயே அவ்வளோ பெரிய பிரகாரம் இல்லை, அற்புதமான. அப்படி பெருமான் வந்து இந்த தலத்திலே வீற்றிருக்கின்றார். அந்த பெருமான் வந்து அந்த திருவேணிமலைக்கான விமானத்தை கொண்டு வந்தார். விமானம் அன்விசை வந்திழிச்சிய வான நாட்டையும் அடங்கல் வீழி கொண்டீர். அப்படிப்பட்ட வீழிமலை என்கின்ற தலத்தை தன்னுடைய இடமாக கொண்டிருக்கின்ற பெருமானே எமக்கும் அருள் செய்ய வேண்டும். அடியேற்கும் அருள்கிறேன். ஊனை முற்று உயிராகி நீர் ஒளி மூன்றுமாய் தெளி நீரோடு ஆரஞ்சின் தேனை ஆற்றுகந்தீர். செழுமாட திருமடலை மாலை மேவிய கையினீர் மழு ஏந்தி நீர் மங்கை வாகத்தீர் விண்ணில் ஆன வீழி கொண்டீர். அடியேற்கும் அருள்கிறேன். சில செய்திகள்லாம் சொல்ற. ஊனை உற்று உயிர் ஆகி நீர் பெருமான் எப்படி ஆன்மாவோடு இருக்கின்றான் என்றால், இந்த உடம்போட உயிர் இருக்கு. உடம்போட உயிர் இருக்கா? இருக்கு. எல்லாரும் இருக்கும். மொத்தத்தில் பார்க்க இவ்வளோ பேர் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? உடம்பு மட்டும் இல்லை, உடம்புக்கு உள்ள உயிர். உடம்புக்குள்ள எப்படி உயிர் இருக்கோ உயிருக்கு உயிராய் அவன் இருக்கின்றான். அதாவது ஊனை உற்று உயிராகி நீர். உடம்புக்கு எப்படி உயிர் இருக்கோ அப்படி உயிருக்கு அவன் உயிராய் இருக்கின்றான். ஒவ்வொரு உயிருக்கும் அவன் உயிராய், எல்லா உயிரிலும் அவன் கலந்து இருக்கின்றான். சாமி வெளியில இருக்காரு அப்படின்றது ஒரு குறிப்பு. உண்மையிலே எங்க இருக்கின்றான் பெருமான்? ஆன்மாவில் உரைகின்றான். ஒவ்வொரு ஆன்மாவிலும் இறைவன் உரைகின்றான். அதனால ஒருத்தர் பார்த்தோம்னா வணங்கணும்னு இருந்தார். ஐயா அவர் வணங்கலுங்க ஐயா, அது நமக்கு தேவையில்லை. நாம் வணங்கணும். ஏன்? அது நம்ம உடம்பு அல்ல. நம்ம எதிரே இருப்பது ஒரு உருவமோ உடம்போ அல்ல. அது ஒரு உயிர் என்கின்ற அந்த ஆன்மாவை தாங்கி இருக்கின்ற ஒரு பொருள். அந்த ஆன்மா அந்த ஆன்மா தாங்கி இருப்பது சிவத்தை. ஆன்மா சிவத்தை தாங்கி இருக்கு, அந்த உடம்பு உயிரை தாங்கி. இப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? உடம்ப வணங்குறது, உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமானை வணங்குவது. நம்ம வணங்குறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அவர்களுக்கு சிவம் தென்படுகிறது, சிவத்தை வணங்குகின்றார்கள் அப்படின்னு அப்படி வரணும். நம்ம வணங்க சொல்றாங்க, ஏன் வணக்கம் இல்லையா அப்படின்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. வணக்கம் சொல்றாங்க, நமக்கு சொல்லல, நமக்குள்ள இருக்கிற சிவத்திற்கு வணக்கம். நாம் என்ன சொல்லணும்? அதே மாதிரி வணக்கம் சொல்லு. உயிருக்கு பெருமான் உயிராய் விளங்குகின்றான். மணிவாசகர் சொல்வது போல ஏகனாய் இருக்கின்ற பெருமான், எல்லா உயிர் அருள் செய்யும் பொருட்டு ஏகனாய் இருக்கின்ற பெருமான் ஒவ்வொரு உயிருக்கும் உயிராய் விளங்குகின்றான். அநேகனாய், ஏகன் அநேகன்
இறைவன் அடி வாழ்க. அநேகன் என்னது? எல்லா உயிரிலும் பெருமான் விளக்கி தோன்றுவது அநேகன். பெரும் எல்லா உயிர்களும் அருள் புரியும் பொருட்டு அவன் ஏகனாய் விளங்கு. ஏகன் அநேகன். இதுதான் ஊனை முற்று உயிராகி நீர் ஒளி மூன்றுமாய் தனி நீரோடு ஆனஞ்சின் தேனை ஆட்டுகந்தீர். 3 ஒளியாக இருக்கணும் தான். இந்த உலகிற்கு 3 ஒளி தேவை. அதனால்தான் அது 3 ஒளி அவனிடத்துல தான் இருக்கு. அதான் முக்கண்ணனுக்கு. ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன், மூன்றாவது தீ. சூரியன் சந்திரன் நேரடியாக நமக்கு வர முடியாது. சூரியன் சந்திரன் பொதுவாக தீ தான் நமக்கு விளக்காக ஏற்றுவதற்கோ நம்ம வீட்டில் பொருள்களை நாம் சமைப்பதற்கோ அதுக்கு தீ பயன்படுது. அது எங்கேருந்து வருது? சூரியன்லேருந்து வருது. திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு எங்கேருந்து வருது? அதுவும் சூரியன்லேருந்து தான் வருது. எல்லாத்தையும் சூரியன் தான் வருது. சூரியனுக்கு எங்கேருந்து வருது? சூரியனுக்கு எங்கேருந்து தான் வருது? சூரியன் தானாக வரல. அம்மா யாரும் சொல்லிக்கலாம், சூரியன் இயற்கையிலேயே அது அதெல்லாம் இல்லை. சூரியன் தான், அவ்வளோதான். அவனுக்கும் ஒளியை அவன் தர, அவன் ஒளியை தரான், வாங்கிதான். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. சூரியனுக்குள்ள சோதி வச்சது யார் தெரியுமா? சிவபெருமான் தான். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. சோதி உள்ள வச்சதே அவர் தான். பிரமன் படைக்கும் தொழிலை செய்கின்றான். அவன் படைக்கும் தொழிலை செய்கின்றான்னா அவனை படைத்தது யார்? சிவபெருமான். படைப்போன் படைக்கும் படையோன், காப்போன் காக்கும், காக்கின்ற கடவுளாகிய திருமாலை காக்கின்றவர் சிவபெருமான். எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு ஆள் பிடிச்சிருக்காரு. பார்த்துங்க. ஆனா எல்லாவற்றையும் அவனே முன்னிருந்து செய்கின்றான். அப்படி ஒளியாக விளங்குகின்ற பெருமான் உயிர்கள் பொருட்டு 3 ஒளியாய் தென்படுகின்றான். இது சூரியனாகவும் சந்திரனாகவும் அக்னியாகவும் 3மாய் தெளி நீரோடு ஆண் அஞ்சின். அப்படிப்பட்ட பெருமான் ஆண் அஞ்சுன ஆண் என்று சொல்லப்பட்ட பசு. பசுவினுடைய 5ஐ அவன் தேனை ஆட்டுகந்தீர். ஆண் அஞ்சின் தேனை ஆட்டுகந்தீர். ஆண் 5 என்பது பசுவிடமிருந்து பெறுகின்ற 5. பசுவிடமிருந்து பெறுகின்ற 5இன் தேனை. தேனை அப்படின்னு அர்த்தம் அதில் இருந்த பிழிவை. தேன் வேற ஒன்றும் இல்லை. தேன் நம்ம தேனை கொடுக்க சேர்க்கிறது மட்டும் தேன் இல்லை. தேன் என்றால் இனிப்பானது. தேன் என்றால் ஒரு பிழிவு, ஒன்றினுடைய அடைவு. தேன் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் எடுத்து ஒரு சேர்த்து வைக்குது. அதை நாம எடுத்துட்டு வந்துடுறோம். சொந்தமா அது சேர்த்து வைக்கிறத நம்ம எடுத்து வந்துடும்ல. அப்ப அதுதான் அது தேனிப்புன்னு என்ன? சேர்த்து வைக்கிறது. தேன் அடைகிறது தான் அது சேர்த்து வைக்கிறது. இப்போ தேன் இங்க ஆண் 5இன் தேனை அப்படின்னா அந்த பசுவினுடைய 5 பொருளினுடைய வெளிப்பாடு. இதுல ஒரு சில மாற்று கருத்து உண்டு. பல சில முதுமுனைவர் சத்யவேல் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட எங்களுக்கு பாடசொல்ல சொன்ன செய்தி, ஆண் 5 என்பது பசுவிடமிருந்து பெறுகின்ற 5 பொருள். பால், தயிர், நெய், வெண்ணெய், மோர். 5 தான். இந்த கோமியம் கோசலம்னு சொல்றாங்களே, அது கிடையாது அப்படின்றது குருநாதர் சொல்லுவார். காரணம் என்னன்னா அது சாமி பயன்படுத்த முடியாது. எனக்கு எங்கேயா கோமியம் சாமி மேல கொடுத்துருங்க. கோசலத்தை கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அது தூய்மை செய்வதற்கு பயன்படும், அவ்வளவுதான். கோயில் இடத்த தூய்மை செய்யறதுக்கு பயன்படக்கூடியது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதை ஏன் அவங்க சொல்றாங்க? அது தூய்மை செய்யறதுக்கு பயன்படுறதுனாலதான். ஆவின் 5 ஆட்டுகந்தீர், ஆவின் 5 ஆட்டுகந்தீர்னு சொல்றாங்க சாமி. எல்லா பதியத்திலும் எவ்வளவு பேர் சொல்றாங்க. ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அந்த தெரியாத சித்தம். 5 பெருமாள் 5 உகந்தான் சொல்றோமே. 5னா இந்த கோமியம் கோசமும் இப்படி 5 ஆகும். நாம் திருமணியில் அதை பயன்படுத்துறது இல்லையா? எதுனா பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர், அவ்வளவுதான். இதுதான் 5. இந்த 5ஐயும் அவன் ஏற்கின்றான் என்பதுதான் பொருள். அது கணேசநாயனார் புராணத்துல, பெரிய புராணத்துல துறவிகளிலிருந்து பெறப்படுகின்ற ஆண் 5 நேரடியாகவே சொல்றாரு. பெரிய புராணத்துல இருந்து பாத்தீங்களே கணேசநாயனார் புராணத்துல அவர் பூசை பண்றாரு. யாரு? சட்டேசன். பூசை பண்ணும்போது அந்த பால் மட்டும்தான் இருக்கும். பண்ணி ஆட்டுறதுல வேற என்ன இருக்கும்? போயிட்டு என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கும். பால் வாங்கிட்டு வாங்க, நெய் வாங்கிட்டு வாங்க, தயிர் வாங்கிட்டு வாங்க, இது வெதப்பாக வாங்கிட்டு வாங்க, பால் வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமா? அதை போயிட்டு
ஒரு மாடு மேய்க்கிறாரு, மாடு மேய்க்கிற மாடு மட்டும்தான் இருக்கும், குச்சி இருக்கும், பால் கறக்குறதுக்கு கொம்பு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், வேற என்ன இருக்குங்க. இது நம்ம கொஞ்சம் நம்ம யதார்த்தமா யோசிச்சு பார்க்கணும். அங்கே வேற என்ன இருக்கு? கற்பூரம் இருக்குமா, தீபாவளி தட்டு இருக்குமா? எதுவுமே இருக்காது. அவர் மட்டும்தான் இருக்காரு. மாடு இருக்கு, ஆணினங்கள் இருக்கு, அந்த ஆணினங்கள் பாலை சொல்கின்றன. அதை கொண்டு அவர் பூசிக்கின்றார். அந்த பூசையை பெருமான் ஏற்றான். அந்த பூஜை இல்லாததே கிடையாது. எல்லாவற்றையும் அன்பினால் நிரப்பினார். இல்லாததை அன்பினால் நிரப்பினார். இதெல்லாம் இல்லையோ எல்லாத்தையும் அன்பால் நிரப்பினார். பாலே எல்லாமே அந்த பெறுகின்ற 5ஐ சுரபிகளில் இருந்து பெற்றார். சுரபினாங்கிறது குறிப்பிட்ட மடிதான் சுரபின்றது. இப்ப நாம சொல்ற கோமியம் கோசமும் சுரபி கிடையாது, அது மரம் கடிக்கிற பகுதி இல்லையா. 5 சுரபியிலிருந்து பெறப்படுவது செய்தி இருக்கு நேரடியா. நாம இன்னமும் நம்ம இந்த கோமியம் கோசம் கோமியம் கோசம் பயன்படுத்திக்கலாம். கிருமி நாசினி, கிருமிகளை வீட்டு முன்னாடி அந்த காலத்துல தெரியுமா? இப்பெல்லாம் கிடையாது, வீட்டு முன்னாடி இடமே இல்லை. இந்த காலத்துல நான் பள்ளி பருவத்தில் போதெல்லாம் பள்ளிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வாசல்லாம் பெருக்குவாங்க. அதெல்லாம் இல்லை, வாசலே இல்லை. அப்புறம் எங்கே பெருக்குது? நம்ம வீட்டு வாசல் எதிர்த்து வீட்டு வாசலோட வாசலாக இருக்கும். நம்ம வீட்டு வாசல் அவங்க வீட்டு வாசலே தெரியும். எல்லாம் ஃபுல்லாக ரோடு. இந்த காலத்தில் மண்ணாக இருக்கும். மண் பறக்கக்கூடாது, மண்ணிலேருந்து ஏதாவது திரும்பி வர போகிறதுனால சாணத்தை கரைச்சி அப்படியே கோமியத்தில் கரைச்சி அதை பண்ணுவாங்க. அப்படி தெளிச்சு வச்சுருவாங்க. அப்படியே திச்சுட்டா இருக்கும். நம்ம மாதிரி அப்படியே பாய போட்டு அப்படியே படுத்துப்போம், பெட்ஷீட்டை போட்டு அப்படியே படுத்துப்போம். இப்போ படுக்க முடியுமா? இப்போ ஏன்னா என்ன பண்ணியிருந்தாலும் அது கிருமி நாசினி. என்ன அங்கே தூய்மைக்கேடான செய்தி நிலை இருந்தாலும் இந்த கிருமி நாசினி அதை எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் அப்படின்னு நம்பி வாழ்ந்தாங்க. நோயே இல்லை அந்த காலத்தில். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நோயே இல்லை. இப்போ விதவிதமான நோய்க்கே பட்டியல் பண்ணலாம். அவ்வளோ நினைச்சு பார்த்து பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு 2 நோய்க்கு புதுசாக உருவாயிருக்கும். ஏன் அறிவியல் வளர்கிறது, விஞ்ஞானம் வளர்கிறது, எல்லாம் வளர்கிறது, நோயும் வளர்கிறது. கிருமி நாசினி எல்லாம் விட்டு அச்சிக்க. இப்போ கையில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்துருச்சு, வந்துருச்சு, இல்லைன்னா சானிடைசர் வந்துருச்சு. கிருமி நாசினி என்னென்னத்தையும் பயன்படுத்தாங்க. உண்மையிலே இதுதான் ஒரு தூய்மைக்கு தூய்மையாக்குவது இது அந்த கோமியம் கோசம். அதனால அந்த தூய்மைக்கேடு ஆகாமல் தடுப்பது, தூய்மைக்கேடு இல்லாமல் தடுக்கிறதுக்கு தானே தவிர அது பெருமான் அதை உகந்து ஏற்றான்ற செய்தியை எடுத்துக்கொள்ள. அதான் சொல்றாரு, ஆண் 5 தேனை ஆட்டுகந்தீர் செடுமாடத்தில் மணலை மாலை மேவிய கையினீர் மழு ஏந்தி நீர். அப்படிப்பட்ட பெருமான் திருவிழி மழலை விற்றிருக்கின்றான். கையிலே மானை ஏந்திருக்கின்றான், ஒரு கையிலே மழு ஏந்திருக்கின்றான். ஆனை ஏந்திய கை ஒரு கை, மழு ஏந்திய கை ஒரு கை. அதுக்கு மானை ஏந்தி இது பல பதிகளும் செய்திகள் நிறைய சொல்லுவாரு. அப்பர் பெருமானு சொல்லுவாரு. அந்த கையில மாடு வச்சிருக்கிறது ஒரு இதுவா, மழு வச்சிருக்கிறது. இதெல்லாம் நாம பதியங்கள்ல பெருமானை சொல்லும் பொழுது சில ஓமானங்களோடு கருணாளர்கள் ஏன் குறிப்பிடுகின்றார்கள் அப்படின்னு பார்க்கணும். பாட்டில் போட்டு வார்த்தையை போட்டுப்பாரு. குறிப்பா தான் அந்த சொற்கள் தான் அருளாளர்கள் அந்த இடத்துல செய்கின்றார். மானை பெருமான் ஏந்திருக்கின்றான், மானை மேவிய கையினீர். மான் வந்து தாரகாவனத்து முனிவர்கள் ஒரு அவ வேள்வி செய்கின்றார். சிவத்தை முன்னிறுத்தாது செய்கின்ற வேள்வி அனைத்துமே அவ வேள்வி தான். சிவத்தை முன்னிறுத்தாது அதெல்லாம் அவிச்சார வேள்வி சொல்லுவாங்க. பயன்பாடே இல்லை. தட்சம் செஞ்சா பாருங்க வேள்வி. சிவத்தை முன்னிறுத்தாமல் தட்சம் செஞ்ச வேள்வின்னா ஆச்சு. 14வது பதிகமாக வளர்கின்ற திருவாசகத்திலே திருமுந்தியார் அதனுடைய செய்தியை தரும். திருமுந்தியார் திருவாசக செய்தி தட்ச வேள்வி என்ன ஆச்சுன்றத மொத்த டீட்டெயிலா சொல்லியிருப்பார். என்ன ஆச்சு மொத்தம் துவம்சம் பண்ணிட்டார் பைரவர். வீரபத்திரர் என்ன பண்ணாரு, மொத்தத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டார். ஏன்? சிவத்தை முன்னிறுத்தாமல் செய்கின்ற வேள்வி அது அது துன்பத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி அவங்க தாரகாவனத்து முனிவர்கள் அவர் வேள்வி செஞ்சாங்க. இருக்கிறவர்களெல்லாம் ஏறி சாஸ்திரம் இருக்காங்க. சிவபெருமான் அவர் ஒன்றும் பண்ணி யானை ஏறி விட்டாங்க. யானை அப்படியே முடிச்சாரு. நல்லா குளிர், வெயில் நேரத்தில் குளிருக்கு இதெல்லாம் தேவைப்படும் போத்திட்டார். புளி அப்படியே முடிச்சார். அப்படியே ஆடையாக வச்சுட்டார். மான் வந்து ரொம்ப அது ஒரு சாதுவான ஒரு பிராணி. மான் வந்து ரொம்ப அமைதியானவர். அப்படிப்பட்ட மானை கூட ஏறி விட்டாங்க. அதை ஒன்றும் பண்ணல. அப்படியே கையில் வச்சுக்கிட்டார். அதை அப்படியே கையில் வச்சுட்டான்.
மானை மேவிய கையினீர். மான பெருமான் சாமி என்ன பண்ணாரு? ஆட்கொண்டார். அவருடைய கோபத்தை தணித்து சிரத்தை மாற்றி பெருமானதை ஆட்கொண்டார். அப்படிப்பட்ட பெருமான் ஏன் சொல்ல வர்றாருன்னா, அந்த அந்த மான் உங்களை கொல்றதுக்காக தான் அனுப்பி வச்சாங்க. ஆனா அதுக்கே நீங்க கருணை புரிந்து அதை கையில் கொண்டீர்களே, எனக்கு அருள் பாலிக்கப்படாதா? எனக்கு அருள் பாலிக்கணுன்றதுக்காக வைக்கிற உதாரணம் இதெல்லாம். மானை மேவிய கையினீர் மழு ஏந்தினீர். ஒரு கையில மழு வேற வச்சிருக்கீங்க. மழு எதுக்கு? யாரெல்லாம் மான் சாதுவான பிராணி, அதுக்கு கருணை ஆகும். எல்லாருக்கும் மான் மாதிரி இருக்க முடியாது. சில பேருக்கு கொஞ்சம் பெருமான் கருணையே வடிவான பெருமான் சித்தாந்தம் தான் இருக்கும். கருணையே வடிவானது தான். அவன் கருணை 2 நிலைகளிலே விளங்கும். கருணை ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அடியார்களுக்கு அவன் புரிவது அறக்கருணை, அசுரர்களுக்கு அவன் புரிவது மரக்கருணை. சூரனை சம்மாரம் செய்தார். சூரனை சம்மாரம் பண்ணாரா? அவ்வளவு கோபமா இல்லை, அது மரக்கருணை. அது மரக்கருணை. அது துன்பத்தை தந்து அது ஒரு வகையான கருணை தான். ஆனா அவனெல்லாம் அப்படி வேகமா சில பேர்கிட்ட முடியாது, கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படின்னா அவன் போயிட்டு வந்துடுவான். சில பேர் நீங்க அப்படி போயிட்டு அவனுக்கு போ போயிடுவான். அவனை என்ன பண்ணா போ அப்படிதான் அவன் போயிட்டே இருக்கான். அதே காலம் நடக்கும். ஆனா அவன் சொல்றது என்ன, கொஞ்சம் நேரத்துல சொல்லுவாங்க, போடா அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு போயிடுவான், திட்டுவாங்க, கிளம்பி போயிடும். அப்போ அவனுக்கு என்ன தேவை? அவன்கிட்ட போய் நீங்க நீ போயிட்டு வா பண்ணி அவன் போட்டு போயிடுவான். அப்ப அவனுக்கு எப்படி சொல்லணும்? அவனுக்கு வேற நமக்கு நிறைவா நடக்க வேண்டியது வேற, அது மெதுவா சொல்லணும்னா நமக்கே சாமி அறக்கருணையும் செய்வார், மரக்கருணையும் செய்வார். அறக்கருணை செய்வார் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மரக்கருணை செய்யும்போது நம்ம அப்படியே தோண்டு போயிடும். அதுவும் கருணை தான். துன்பத்தை பெரும்பாலான உயிர்களுக்கு ஊட்டும் பொழுது நம்முடைய தீவினையின் பயனாகிய பாவத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது துன்பமாக அனுபவிப்போம். நல்வினையின் பயனாகிய புண்ணியத்தை நாம் இன்பமாக அனுபவிப்போம். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் என்பது, இன்ப துன்பம்ன்றது என்னது? அது பாவ புண்ணியத்துடைய பயன். அந்த பாவ புண்ணியம்ன்றது என்னது? எப்பொழுதோ நாம் செய்த நன்மை தீமை, எந்த பிறவியிலோ நாம் செய்த நல்ல நன்மை தீமையும் புண்ணிய பாவங்களாக பதிவு செய்யப்பட்டு இன்று நாம் இன்ப துன்பங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான். நீங்க அனுபவிக்கிற இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் நேற்று ஏதோ நடந்ததுன்னா கிடையாது. எதுக்கு ஒன்று அப்படிதான் சார், இந்த மனுஷன் பண்ணாட்டா அதனால சார் அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொன்னோம்ல, சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது ஏதி. அதுக்கு எதுக்கு இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, நேற்று வந்தவங்க, நேற்று செஞ்சேன் சார் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறேன், பார்த்தீங்களா நேற்று பண்ணதெல்லாம் அவ்வளோ அனுபவி சார், அவன் அதான் கஷ்டப்படுறான் இப்படிலாம் சொல்ல பாருங்க. சும்மா சினிமாவுக்கு தான் எல்லாம் நேற்று பண்ணதுக்கெல்லாம் இன்னைக்கு வராது, போன வாரம் பண்ணதுக்கெல்லாம் இந்த வாரம் வராது. போன பிறகு செஞ்சதுதான் இந்த பிறவியில் வரும். இந்த பிறவியில் அனுபவிப்பது எல்லாமே போன பிறவியுடைய பயன். நமக்கு நிறைய சினிமா பார்க்கறது, நிறைய புக்கு படிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், மேட்ச் பண்ணிக்கிறோம். சினிமாலாம் கட்டோம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்பதான் இறந்து போவார், அவருடைய உயிர் கடைசி நேரத்தில் புரியும். புரிஞ்சோன்னா அந்த பக்கம் குழந்தை போகிறோம், இவராக குழந்தைக்கா இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு உயிர் ஒரு உறவை விட்ட பிறகு அடுத்த பிறப்பை எடுப்பதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க. குறைஞ்சது 300 வருஷம் ஆகுமா. ஒரு யோகியுடைய சிவசரிதையில் ஒரு 300 வருஷம் ஆகுமா ஒரு உயிர் இன்னொரு பிறப்பு எடுக்குது. நல்ல முடியாது, திடீர்னு கூட சொல்றது 10 வருஷம் 20 வருஷம் கூட வருமா. நான் உடனே இங்கேருந்து முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகிறது அதெல்லாம் கிடையாது. இங்கே முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போகிறோங்க, அந்த மாதிரி கிடையாது. ஒரு வேலையை முடிச்சு அடுத்த அப்படிலாம் உயிர் போகாது. அது உடம்பை விடுதுனாலே அதுக்கு இழைப்பு, அதுக்கு சாமி ரெஸ்ட் கொடுக்குறாரு. நமக்கு பொறுத்த வரைக்கும் தான் உடம்பு போட்டு உயிர் போய் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறோம். நம்ம உடனே கஷ்டப்படுறோம், மனசு கஷ்டப்பட்டு வருத்தப்படுறோம், அழுகுறோம், வந்து அழுகுறோம், என்னமோ பண்ணுறோம், நினச்சிட்டே இருக்கோம். உண்மையிலேயே அது அந்த உயிருக்கான இழைப்பாறுதல். அது உடம்புக்குள்ள இருந்து அது பட்ட கஷ்டம் ஆரம்ப காலத்துல எவ்வளோ கஷ்டம். இப்போ உடம்பு இல்லை, அது நிம்மதியாக இருக்கும். உடம்பு இல்லாமல் ரெஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 58 வயசு வரைக்கும் ஓடி 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 காலையில் எழுந்தோம்னா சாப்பாடை கட்டோமா, ஓடணுமா, வரைக்கும் சாப்பிட்டோமா, திரும்பி பஸ்ஸை பிடிச்சோமா, வீட்டுக்கு வரணுமா, நைட்டு தூங்கணுமா, காலையில் எழுந்தோமா, திரும்பி போனோமா, இப்படியே சுற்றிட்டுப்பான். சார் நாளைக்கு உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் இல்லைங்களா? அதுக்கப்புறம் உங்களை வீட்டில் தான் இருக்காங்க, வெறும் வீட்டில் தான் இருந்தாங்க. வீட்டிலே இருக்கவே முடியல சார். அது இந்த 30 வருஷமா அப்படியே போய் போய் வந்துட்டோமா முடியல. எழுந்து காலையில் எழுந்துருவேன். ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு, ஓய்வு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தான் காலையில் எழுந்து ஓடணும், ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று யாரும் எந்த மேனேஜர் வர போது இந்த ஃபைல் கேட்க போது நிம்மதியாக தூங்கலாம், ஓடணும்.
ஆனால் என்ன ஆகுது, உனக்கு ஓய்வை நோக்கி இருந்தால் அது ஓய்வா இருக்கும். ஓய்வும் வேண்டாம்னு இருந்தாங்கன்னா ஆகும். 80 வயசு வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் வீட்டு எடுக்க முடியாது, கோயில் வேலைக்கு போயிட முடியும். அலுவலகமே ஓய்வு கொடுக்குது, அரசாங்கமே ஓய்வு கொடுக்குது. அந்த ஓய்வு எடுத்து நம்ம என்ன பண்ணணும், போதும் மீதி நேரத்தை நாம் இறை பெருமாளுக்கு வழிபாட்டுக்கு செலவிடுது. முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய பணிச்சுமையை குறைப்போம். நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை பொருள் பற்றிலிருந்து நீக்கி அருள் ஓட்டத்திற்குள் நாம் திருப்போம். இதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா? இது ரிட்டையர்டான மறுநாள் வராது. இது நாம் பணி செய்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த அருள் ஈட்டத்தில் இருக்கணும். அதுதான் என்ன பண்ணுவோம், எப்போ இந்த பொருள் வேலைலாம் முடியுதோ அந்த காலத்துக்குள்ள என்ன பண்ணுவோம், பசங்களை குழந்தைங்களா வேலை முடிஞ்சுதா, நான் பாட்டு கோயில் போகலாமா, இல்லைன்னா நான் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டுன்னா நீ பாட்டு இங்கே போயிட்டு போறீங்க, நீங்கள் அடுத்த வேலைக்கு போங்க, அடுத்த வேலைக்கு அனுப்பி விட்டுருவோம். இப்போ இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நீ யோசிச்சு பாருங்க, அரசாங்கம் ஒரு ஓய்வு கூட எடுக்காமல் போயிட்டு உடம்பு கொஞ்சம் இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சாமி சொல்லிட்டு டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்பிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ரெஸ்ட்டு உடம்பு தான் தானே இவ்வளோ வேலை இருக்குது, உடம்பு இல்லையே என்ன பண்ணுவீங்க, தான் அதுக்கு பேர் இழைப்பாறுதல்னு பேர். நாம் மரணம்னு வச்சுருக்கோம், இல்லை இறப்புன்னு வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு ஓய்வு நான்மா ஓய்வு இருக்கும். அப்போ நமக்கு அதனால தான் அந்த மாதிரி ஆன்மா வணங்கும் பொழுது அது நமக்கு மொத்தம் இல்லாமல் வச்சுருக்கீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா நல்ல நமக்கு தான் விடுதலை கொடுத்துட்டீங்களே, நீங்கள் அவங்க மூதாதையர்களை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நன்மை வந்து அதனால தான் இறந்தவர்களை தெய்வமாக கொண்டு வழிபாடு செய்யலாம். எதுக்காக இவ்வளோ சொல்கிறோன்னா, பெருமான் கருணையே புரிகின்ற பெருமான் அறக்கருணையும் புரிகின்றான், மரக்கருணையும் புரிகின்றான். மரக்கருணை துன்பமாக தான் இருக்கும், வேற வழி இல்லை, நமக்கு எல்லாமே நமக்கு மருந்தாலேயே சரியாக. சிலது ஆப்ரேஷன் ஆகும்ல, சிலது ஆப்ரேஷன் சர்ஜரி போய் தான் சிலது சரியாகும். ஆனாலும் சர்ஜரி நமக்கு உள்ளதான் நிறையா இருக்கு, அதுக்கு வெளியில கிழிக்கணுமா, வெளியில கிழிச்சா தான் உடலுக்கு சரியாகும். உடலுக்கு சரியானா தான் நீங்க இன்னும் கொஞ்சம் காலம் இருக்க முடியும். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, அப்போ அது அறக்கருணை, அது என்னது மரக்கருணை. எல்லாவற்றையும் மாத்திரையாக குணமாகாது, மருந்தால் குணமாகாது. சிலவற்றை நமக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுது, அறுவை சிகிச்சை தான் மறக்கணும். அதுதான் சொல்றாரு, மானை ஏந்திய கையினீர் மழு. மானை ஏந்திய பெருமான் என்ன பண்றாரா, மழுவும் ஏந்துகின்றான். மங்கை பாதத்தீர், மானை ஏந்திய பெருமான் மழு ஏந்தி இருக்கின்றான். இரண்டையும் ஏந்திய காரணம் என்ன தெரியுமா, மங்கையை பாதத்தில் வைக்கும். ஒன்று அறக்கருணை இன்பம், மரக்கருணை துன்பம். இந்த ரெண்டையும் ஊட்டுவது எதற்காக, இந்த இரண்டும் அல்லாது அருள் என்கின்ற இன்பத்தை நான்மா பெற வேண்டும். இன்ப துன்பம் உலகியல் பாற்பட்டது, இந்த இரண்டும் அல்லாத ஒன்று, அதுதான் ஆனந்தம், அதுதான் முக்தி இன்பம். அதை திருவருள் தான் தரும். அந்த திருவருள் என்பதுதான் உண்மை. பெருமாட்டி பங்கில் பெருமான் கொண்டிருக்கின்றான் என்பது எதை குறித்தல், திருவருளை குறித்தல். அவன் இன்ப துன்பத்தை உயிர்களுக்கு ஊட்டினாலும் அவன் திருவருளோடு இருக்கின்றான். அருளை பெற வேண்டும் என்றால் அவனிடத்தில் தான் வேண்டும். அருள் என்பதும் உமை என்பதும் சக்தி என்பதும் அன்மை என்பதும் திருவடி என்பதும் ஒன்றுதான். இதெல்லாம் ஒரு பொருள் தான், எல்லாம் பேர் தான். வேற பாகத்தில் இருக்கிறது எல்லாம் என்னது, திருவருள். திருவருள் உயிர்களுக்கு முத்திப்பேற்றை தரும். முத்திப்பேற்றை தருவதற்காகவே அவன் பாகத்தில் பெண்ணை கொண்டிருக்கின்றான். மங்கை பாகத்தீர் விண்ணில்லான வீழி கொண்டீர். விண்ணிலிருந்து வந்த இந்த வீழிமழை என்கின்ற வீழி விமானத்தை இடமாக கொண்ட திருவீழி மழையை இடமாக கொண்டிருக்கின்ற பெருமானே, இப்படி உயிர்களுக்கெல்லாம் அறக்கருணையும் மரக்கருணையும் புரிந்து நிறைவாக முத்திப்பேற்றையும் தருகின்ற அளவிலே உயிர்களுக்கு அருள் பாலிக்கின்ற பெருமானே, அடியேற்கும் தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று. அடியேற்கும் அருளுதிரே பந்தம் வீடு இவை பண்ணினீர் படிற்றீர் மதிப்பிதிர் கண்ணீர் என்று சிந்தை செய் நான் மறையோடு சிறந்து ஏற்றும் திருவிழலை வந்து நாடகம் வான நாடியர் ஆடவாயன் ஏத்த நாள்தோறும் அந்தன் வீழி கொண்டீர். அடியேற்கும் அருளுதிரே பந்தம் வீடு இவை பண்ணினீர். நான் என்ன பண்றாரு, பந்தமும் செய்கிறாரு, வீடும் தராரு. அவன் இரண்டையும் செய்கின்றான். உயிர்களுக்கு இன்ப துன்பத்தை ஊட்டி உயிர்களுடைய அறியாமையை நீக்கி நிறைவாக அது தெளிவை பெற்ற பின் அதற்கு விடுபெற்றை தருகின்றான். பந்தமும் வீடும் அழிப்போன் காண்க. மணிவாசன் பந்தமும் வீடும் ஆகினாருக்கு. அவன் பந்தமும் அவன் தான் செய்யறான். பந்தம்னா உயிர்களோட உறவுகளோட கூட்டி வைத்த நிறைவாக வீடு. வீடு தானே விட்டது. எது சார் வைக்கணும்,
அது முதலே விட்டுருக்காங்க. தனியாக கூட்டி வச்சு வேற வீடு என்பது புத்தி சொல்றோம் இல்லையா, வீடுன்னா விடுதல் பேர். வீடுன்னா என்ன? விடுதல். அது பேரு வீடு பேரு, அது பேரு வீடு பேரு. வீடு விடுதல், பேரு பெறுதல். விட்டால் தான் பெறுதல். நாம் விடவே இல்லை என்றால் நாம் விடணும். எதை விடணும்? எதை பிடிச்சிருக்கோமோ அதை விடணும். ஒரு ஒரு ஔவையாருடைய ஒரு வெண்பா இதை விட தெளிவா இந்த தொடருக்கு பொருள் சொல்ல முடியாது. ஈதல் அறம், ஈதல் அறம், தீவினையின்றி ஈட்டல் பொருள். அறம்னா என்ன? ஈதல் அறம், ஈதல் அறம், தீவினையின்றி ஈட்டல் பொருள். பொருள் சம்பாதிக்கணும்னா அது யாரும் கஷ்டப்பட்டு அடுத்தவரை ஏமாத்துறது, எப்படி சம்பாதிக்கலாம் போமா சார் அந்த சொல்றோம்ல. அப்ப அப்படி ஒருத்தர் நினைக்க அந்த பொருளை ஈட்டுறோம்னா அந்த பொருள் தான் அந்த பொருள் நமக்கு அடுத்தவரை ஏமாத்தி அவங்க எப்படியாவது நோக்கடிச்சு அந்த பொருளை பெருந்தோம் என்றால் அது நினைக்காது. அதெல்லாம் தீவினையின்றி ஈட்டல் பொருள். காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். 2 பேர் நீ பண்ண இல்லை நீயே பண்ணுப்பா, இல்லை நீ பண்ண கிடையாதா? 2 பேரும் ஒட்ட பேரும். அவங்கள கேட்டீங்களா? இல்லை அவங்க உங்களை தான் கேட்க சொன்னாங்க. நீங்கள் அவங்கள கேட்டீங்களா? இல்லை அவங்க உங்களை தான் கேட்கணும். 2 பேருக்குமே ஒருத்தர் கேட்டுதான் செய்யணும். காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். உண்மையிலே இன்பம்ன்றது இதுதான். அவர் என்ன சொல்ல நினைக்கிறா இவர் சொல்றாரு, இவர் என்ன சொல்றாருன்னா அவர் இது ஒத்துமை. இதுதான் ஈதல் அறம், தீவினையின்றி ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், அரணை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே வீடு. அரணை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே வீடு. இதை விட அறப்பொருள் இன்பம் தெளிவாக சொல்ல முடியும். அறம்பொருள் இன்பம் என்பது பந்தம், வீடு என்பது நமக்கு இதிலிருந்து நீங்குவது. இது எதுக்கு தராதுன்னா இதை கொடுத்தாதான் இது என்னன்றது தாராளமாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அப்புறம் விட்டுரு. புரிஞ்சுட்டு அப்புறம் தான் நான் கூட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கும்போது அவங்க இந்த வாய்ப்பாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பள்ளிக்கூடம் இப்போல்லாம் அதெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. டேபிள்ஸ் வாய்ப்பாடு 2 2 2 4 4 2 இதுதான் முதல் பாடம் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு 2லேருந்து 2 3 4 5 6 7 9 10 11 12 15வது 20வது வாய்ப்பாடு வரைக்கும் மொத்தமாக மனப்பாடம் பண்ணுவோம். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் எழுதணும். மார்க்கு கம்மியாச்சுன்னா திட்டு. இப்படியோ பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பயிற்சி எல்லாம் பயிற்சி பண்ணியாச்சு. இவ்வளோ இதுக்கு திடீர்னு ஒரு பெருக்கல் வேணும், டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? அதுக்காக எல்லாம் பண்ணியாச்சு. பள்ளிக்கூடம் முடிஞ்சது. பள்ளிக்கூடம் முடிஞ்சு 10வது வகுப்பு முடிஞ்சு 11வது வகுப்பு, 11 முடிஞ்சு 12 முடிஞ்சு கல்லூரிக்கு போகிறோம். கல்லூரிக்கு போகும்போது கணக்கு பாடம் பரீட்சை போகும்போது உள்ளே போகும்போது லெட்டர் நீங்கள் காட்டுங்க. கையில் பேப்பர் வச்சுருக்கேன். கால்குலேட்டர் இருக்கா? கேல்குலேட்டர் கையில் இருக்கும். கேல்குலேட்டர் கையில் இல்லைன்னா நீங்கள் பரீட்சைக்குள்ளே போக முடியாது. நீங்கள் மனப்படமாக தெரியலாம் இருக்க கேல்குலேட்டர் இருக்கா கையில்? இல்லை அப்போ போயிடுது. கேல்குலேட்டர் இருந்தால் நீங்கள் உள்ளே அதோடய கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படித்தேன், மனப்பாடம் பண்ணேன். இப்போ போய் கேல்குலேட்டர் கொடுக்க போய் நான் எது சார் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணோம்? நீங்கள் பார்த்து கல்லூரியில் கால்குலேட்டர் தான் கொடுக்க போறீங்கன்னா அது சின்ன வயசுலேயே கொடுத்துருக்கேன். அவன் டக்கு அடிச்சுட்டு போகிறான். இப்போ தான் பொங்க உடனே மொபைலில் அப்ளை பண்ணுது இல்லை? அப்புறம் கால்குலேட்டரே கொடுத்துடலாம்ல. ஏன் அப்போ அப்படி படிக்க வச்சாங்க உங்களுக்கு? ஏன் இப்போ கால்குலேட்டர் இப்போ நமக்கு அந்த கணினி தேவைப்படுது? ஏன் இன்றைக்கு நமக்கு அந்த வாய்ப்பாடு என்பதை மனனம் செய்ய சொல்லிக் கொடுத்து இதற்காகனா மனனம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆற்றலை பெருக்க வேண்டும் என்பதற்காக தான். மனப்பாடம் செய்யணுன்ற ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அது நமக்கு இருக்கணும் இல்லை? கணக்கு பாடத்தில் ஒன்று வேணும், தமிழ் பாடத்தில் மனப்பாட பகுதி ஒன்று இருப்பாங்க, ஆங்கில பாடத்தில் மனப்பாட பகுதி ஒன்று இருப்பாங்க. மனப்பாடம் பண்ணணுன்ற அந்த தன்மை இருக்கு இல்லையா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ போய் கேட்டு பாருங்க, நீங்கள் கல்லூரியெல்லாம் முடிச்சு வேலைக்கெல்லாம் போய் ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த பாட்டை படிச்சுக்கலாங்க. படிச்சேங்க ஐயா, ஒரு 3 நாள் ஞாபகத்தை ஆளாதான் மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சு? அறிவு அதுதானே, அதே அறிவு தானே. அறிவு வளர்ந்துட்டே தானே வருது. உடம்பு வளருது, வயது வளருது, அறிவு வளருது இல்லை. அப்போ நினைவாற்றலும் வளரணும் இல்லை? ஏன் இப்படி அது மறந்து போச்சுங்க ஐயா? ஏன் வயசு ஆகுது இல்லை? என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஆகிட்டாங்க? இப்போ
வயசு ஆயிடுச்சுன்னா மறதி வந்துடும், வயசு ஆயிடுச்சுன்னா நினைவாற்றல் குறைந்து போய்விடும் என்கின்ற ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை இவங்களா வந்துட்டாங்க. நாளாக என்ன ஆகணும், வயது ஏற 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 நினைவாற்றல் அதிகமாகணும் இல்லையா? நினைவாற்றல் ஏன் குறையுது? எனக்கு தேவையில்லாத நிறைய குப்பை உள்ள போயிடுச்சு, தேவையில்லாத குப்பை நிறைய உள்ள சேர்ந்ததுனால நினைக்க வேண்டியவற்றை நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. எது நினைக்கணுமோ இப்ப நமக்கு 1 படிச்ச பாடம் ஞாபகம் இருக்குமா? நினைவாற்றல் நமக்கு நினைக்க வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பை கொடுக்கணும், அதுக்குதான் நம்ம பாடம் இந்த காலம். அந்த மாதிரி பந்தத்தை பெருமான் ஏற்படுத்தியிருக்காங்க. எதற்காகனா இப்படி தான் இருக்கும். பந்தம்னா இப்படிதான், இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் அண்ணன், இதுதான் வரவு, புரியுதா? இதெல்லாம் இருக்கும். ஆனா அது இப்படியே இருக்காது, புரியுதா? சாமி இப்படிதான் முடியும், இதெல்லாம் இருக்கும், இப்படியே இருக்குன்னு நினைக்காது. இப்படியே இருக்குன்ற அறிவை தெரிஞ்சுக்கோ, இது இப்படியே இருக்காதுன்றதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு புரிய வச்சு அது விளக்குவார்கள். அதை காட்டி நம்மிடம் விளக்கும் பொழுது, ஓ இதுதான் பொருளோ, இந்த பொருள் நிலை இல்லாததோ என்ற நிலைக்கு வரும் இல்லையா? நான்மா இது இருக்காது போல இருக்கு அப்படின்னு நினைப்பு வரும். அப்போ நிலையா இருக்கிற பொருள் எதுன்னு தேடணும். நிலையான பொருள், ஒரு பொருளை நாடுவது, நாடி அதை அடைய முற்படுவது, அதை அடைந்து நிற்கும் பொழுது அது நிலையான பொருள் அல்ல என்கின்ற ஒரு அறிவை பெறுவது. அடுத்தது நிலையான அறிவை, நிலையான பொருள் எது என்பதை அந்த அறிவை தேடணும்ல. நிலையான பொருள் ஒன்றுதான், அது சிவம்தான், அந்த சிவத்தை நாம் அடைய வேண்டும் என்கின்ற நிலைக்கு போகும் இல்லையா? அதுதான். அப்ப என்ன ஆகும்? சிவத்தை அடைய வேண்டும் என்றால் நிலையில்லாத பொருளை விட்டு நாம் நீங்க வேண்டும். அதான் வீடு. நாம் வீடு என்கிற நிலைக்கு வரும் பொழுது இதற்கான பேரு எதுவோ அதை பெருமான் தருவான். அதான் பேரு. முதல்ல வீடுதான் விடணும். முதல்ல விடுவோமா? முதல்ல அதான் விடுவோமா? எவ்வளவு விடணும்? நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டுறேன். சாமி என்ன பண்ணாரா? வீடு விட்டுறேன், வீடு விட்டுறேன்னு சொல்லும் போது என்ன? சிவபுராணத்திலே வீடு விட்டேன், சிவபுராணத்திலே வீடு விட்டேன்னா அப்போ அதுக்கப்புறம் வந்த பதிகள்லாம் அதுதான் வீடு நிலை, விட்ட நிலை எல்லாம். இந்த உலகியல் நிலையிலிருந்து தன்னை அகற்றிய பிறகுதான் அருள் அங்க முழுமையா வரும். இங்க அதான் பந்தமும் வீடும் இவை பண்ணி நீர். அப்போ பந்தத்தையும் பெருமான் தான் செய்கின்றான், வீடு பெருமான் தான். அதனால நாம பந்தத்தை பெருமான் தான் செய்யலாம். பந்தத்தை விட்டு நீங்கும் பொழுது வெறுப்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பல பேர் என்ன நினைக்கிறாங்க, பந்தம் என்கின்ற அந்த உறவுக்கட்டில் இருந்து நீங்குவதை வெறுப்புன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. சில பேர் வெறுத்து போயிடும். சில பேர் அவர் சாமியாரா போயிட்டார் சார், அவரு என்னன்னா அவருக்கு எல்லாம் இல்லை சார், அவர் ஏதோ சாமியாரா போயிட்டார், அவர் அப்படியே துறவி ஆகிட்டார் சார், அவரு சொல்றோம்ல. அவ்வளவு பெருமை கிடையாது. துறவுன்றது வீட்டுறது விட்டு போறது கிடையாது. இருக்கிறவங்க பொருளை விரும்பி இருக்கின்றார்கள் என்றால், போனவர்கள் பொருளை வெறுத்து சென்று இருக்கின்றார்கள். போனவர்கள் விரும்பி இருப்பவர்களுக்கும் வெறுத்து போறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2 பேரும் ஒண்ணுதான். அவர் துறவி ஆகிட்டார்கள் அர்த்தம் கிடையாது. வெறுத்துட்டு போறதும் விரும்பி இருக்கிறதும் ஒண்ணுதான். நாம் பொருள்களோடு இருக்க வேண்டும், ஆனால் அதில் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். ஏதாவது இருக்கணும். நாம ஏறது காட்டுக்கு போயிடுறது, கேட்டு ஏதாவது வேற ஊருக்கு போயிடுறது, மனுஷனே இல்லாத இடத்துல போய் மழை காலம் வந்துட்டு நான் துறவி ஆகிட்டேன் விட்டுட்டு போனதுக்கு பேரு வீடு இல்லை, அது துறவு இல்லை. துறவு என்பது இந்த இடத்துல நாம் இருக்கணும். சாமிக்கா அது ஒரு கணக்கை வச்சுதான் இந்த ஊர்ல நம்ம பக்கம் வச்சிருக்காரு, இந்த ஊர்ல வாழ வச்சிருக்காரு, வைக்கதான் நம்ம இருந்தாகணும். ஆனால் எதிலும் நாம் பற்றில்லாமல் இருக்க வேண்டும். எப்படி தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீர் எப்படி தாமரை இலையிலே ஒட்டுவதில்லையோ அப்படி இலையே தாமரை இலை தண்ணியிலே தான் இருக்கும். ஆனா தண்ணியில முங்காது, அப்படியே தனியா நிற்கும். இந்த காலத்துல எல்லாம் தாமரை இலையை வச்சு அப்படியே அப்படி நாளா மடிச்சு அப்படி ரவுண்டா மடிச்சு அதை தண்ணி சொல்லுவாங்க. தண்ணி யாருன்னா குடிக்கணும்னா அதுல ஏன்னா தண்ணி மற்ற எல்லாம் தண்ணி குடிக்கும், தாமரை எல்லாம் தண்ணியை அப்படியே வச்சிருக்கு, தண்ணி தாங்கி நிற்கும். இந்த உலகத்துல அப்படிதான் நாம இருக்கோம். உலகத்துல நாம எல்லா பொருளையும் பிடிக்க வேண்டும். அந்த பொருளை அதில் மயங்கி அது திளைத்து அதிலேயே நாம் ஆழ்ந்து விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கோம் ஒரு போட்டோம் இருக்கும்போது இருக்கணும், அப்படி விட்டுருணும். அதுக்கு பேர் தான் வீடு. வீடுனா என்ன? நாம் விட்டு இருக்கின்ற நிலை. ஒரு நாளைக்கு இதுவரை நாம் கொண்டிருக்கின்ற பொருளிலிருந்து எந்தெந்த பொருளிலிருந்து நாம் நீங்கி இருக்கின்றோம் அதை நாம தான் முடிப்போம். பக்கத்தில் இருக்க யாரும் நம்ம டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க, இது யாரும் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, நாமளே முடிப்போம். பரவாயில்ல, இன்னைக்கு சாமி பேரனுக்கு எல்லாம் விட்ட போல எதாவது நாங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு
ஒரு வருடத்திற்கு முன்பாக, ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக சிலவற்றை நாம் பின்பற்றி கொண்டிருந்திருப்போம், சிலவற்றை நாம் செய்து கொண்டிருந்திருப்போம். இப்பொழுது நாம் செய்வதில்லை. அதிலிருந்து நாம் நீங்கிவிட்டோம். அது நமக்கு வீடு. அதிலிருந்து நமக்கு விடுதலை. அதை நாம் செய்வதிலிருந்து நாம் நீங்கிவிட்டோம். அது இறைவனுடைய கருணை. அவ்வளோதான். நான் இப்பெல்லாம் பண்ணுறதே இந்த சார்லாம் சொல்ல முடியாது. நான் இப்படிலாம் பண்ணாமல் இருக்கிறது சாமி ஏதோ வழி வச்சிருக்காரு. எதை செய்யும் பொழுதும், எதை சொல்லும் பொழுதும், எதை நினைக்கும் பொழுதும் அவனுடைய திருவருளால் இது நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது, இதுவரையும் நடந்தேறியது என்பதாக மட்டுமே நாம் எண்ணி 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 சொல்லிக்கொண்டே இருப்போமே. ஆனால் நமக்கு துன்பம் கிடையாது. வரும்போதும் இன்பம் கிடையாது, போகும்போதும் துன்பம் கிடையாது. வந்துருச்சுன்னா நம்மகிட்ட பதட்டப்பட்டு காணக்கூடாது. போயிடுச்சுன்னா அப்படியே தோண்டு போய் ரெண்டுமே தவறு. சாமி ரெண்டுமே செய்கிறாரா? பந்தமும் வீடும் பண்ணி நீர் படித்தீர் மதிப்பிதிர் கண்ணீர் என்று சிந்தை நான் வரையோர் சிறந்து ஏற்றும் திருமிழலை. அப்படிப்பட்ட பெருமானை, திருமிழலை விற்றிருக்கின்ற பெருமானை நானும் சிந்தித்துக் கொண்டே விளங்குகின்றார்களாம். தளத்தில் விளங்குகின்ற அந்தனர் பெருமான். அது திருவேழிமலையில் அந்தனர்கள் வழிபாடு செய்வதாக பல்வேறு பதியங்களும் பல பதியங்களும். ஒரு குறிப்பு என்னன்னா, பதிகத்தில் இருந்தால் ஒரு செய்தியை சொல்றேன். இப்போ தில்லைன்னு சொல்றோம் இல்லையா? தில்லை என்றால் தில்லைவாழ் அந்தனர்கள். ஒரு கூட்டான தொகை அடியார்களா சொல்றோம். தில்லைவாழ் அந்தனர்கள் எத்தனை பேரு? 3000 பேர். தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 அந்தனர்கள். தில்லைவாழ் ஒரு நமக்கு கணக்கு சொல்றோம் இல்லையா? அதே போல திருவேழிமலையிலும் உண்டு. திருவேழிமலையில் 1000 அந்தனர்கள். திருவேழிமலையில 1000 அந்தனர்கள் திருவேழிமலையிலே இருந்தார்கள் என்பதாக வரலாற்று. அங்க 3000 மாதிரி இங்க 1000. அதனாலதான் அந்தனர்கள் அந்தனர்கள் என்பது ஒரு குலத்தை குறித்ததல்ல. அந்தனர்கள் என்பது ஒரு நிலை. அந்தனர்கள் என்பது ஒரு நிலை. நான் பல பேர் நினைச்சேன் அந்தனர்கள் ஒரு குலம், அந்தனர் பிறப்போ குலமோ அல்ல. அது அப்படின்னா மணிவாசனையே அதை சொல்லணும். அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரவரே பள்ளி எழுந்தருளாயே. அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் சொல்றார். அந்தனன் ஆவதும் சொல்றார் மணிவாசன். திருப்பள்ளியில் வர பாட்டு. முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் ஒவ்வொரு அறிகிறர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. செந்தடல் குறைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். ஆவதும் அப்படின்னு அர்த்தம். ஆவதும்னா ஒரு நிலைன்னு அர்த்தம். அந்த அவர் வந்து ஒரு சாதாரணவர் தான். இப்ப அப்பா ஆயிட்டார். இப்போ அப்பா ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஏதோ நிலையிலிருந்து தந்தை கணவராக இருந்தவர் இன்று தந்தை என்கின்ற ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டார். ஒரு சாதாரண மனிதராக தந்தையாக இருந்த ஒருவர் இன்று பாட்டனார் ஆனார். ஆனார் என்ன அர்த்தம்? கல்வி தானே. அவர் முதலமைச்சர் ஆனார், அவர் பிரதம மந்திரி ஆனார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆனார்னா அவர் ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு போயிருக்காருன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆனார். ஆவதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்தணன் என்பது ஆவது. அந்தணன் என்பது அது ஒரு நிலை. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டதான் ஸ்டேட் சொல்ல பார்த்தீங்களா? ஒரு நிலை, ஒரு களம். ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு போறது. சாதாரண அந்த நிலைக்கு போறதுக்கு பேர் அந்தணன். இது சாமானிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். நாம் இந்த உலக நிலையிலிருந்து பொதுவான நிலையிலிருந்து நீங்கி சிறப்பு நிலைக்கு செல்லும்போது அது அந்த நிலை. அந்த நிலையை தனக்கு பெருமான் காட்டி தன்னை ஆண்டான் என்பதாக மணிவாசன் சொல்றார். இப்ப இங்கே அதுதான் சொல்றாரு. அந்தணர்கள் சிந்தை செய் நான்மறையோர் சிறந்து ஏற்றும் திருமிடலை. அது மட்டுமல்ல, அங்கு வான நாட்டில் இருக்கின்ற பெண்கள் எல்லோரும் வந்து நடனமாடி அவனை வழிபாடு செய்கின்றார்கள். பெருமாளும் பிரமனும் பெருமானை நாளும் வழிபாடு செய் வந்து நாடகம் நாண நாடியர் ஆட மால் அயன் ஏத்த அந்த நாள்தோறும் மந்தன் வீழி கொண்டு பெருமாளும் பிரமனும் தினமும் திருவேழிமலைக்கு வருகின்றார்கள். பெருமாளும் பிரமனும் தினமும் திருவழிமலைக்கு வருகின்றார்கள். தெரியும் நம்பியார் சொல்ற சுந்தரமூர்த்தியோட செய்தி. வந்து நாடகம் வான நாடியர் ஆட மால் அயன் ஏத்த நாள்தோறும். மால் அயன் ஏத்த நாள்தோறும். என்னோ வந்து ஏத்துதல் என்றால் பெருமானை பொழுது பாடுதல். நீங்க யோசிச்சு பாருங்க. பெருமாளும் பெருமானும் அடிப்படை காணாமல் ஜெயலலிதாவும் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சாமியை துதித்து வழிபாடு செய்திருக்கின்றார்கள். பெருமாளும் பிரமனும் திருவேழிமலை பெருமானை நாளும் ஏற்றுகின்ற பணியிலே இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தலமாகிய வீழ்மலை இடமாக கொண்டிருக்கின்ற பெருமானே, அவர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்ற பெருமானே, அடியேற்கும் அருளுகிறே, அடியேற்கும் அருள் செய்ய வேண்டுமாய் சொல்லி அடுத்ததாக
புரிசை முன்றையும் கொண்ட குன்றவில் ஏந்தி வேத புறவி தேர்விசை திரீசை நான் மறையோ சிறந்து ஏத்தும் திருமுடலை பரிசினால் அடிபோற்றும் பக்தர்கள் பாடியாட பரிந்து நல்கினீர் அரிய மொழி கொண்டீர் அடியேற்கும் அருள்திரே புரிசை முன்றையும் கொன்ற குன்றவில் ஏந்தி. மிகப்பெரிய மலைகளாக 3 மலைகள், முப்புறம் என்று சொல்லும் 3 புறங்கள். இந்த 3 புறங்களை பெருமானிடத்தில் இருந்து வரமாக பெற்ற 3 அசுரர்கள் அந்த 3 புறங்களை கொண்டு நன்மை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை கொண்டு தீமையை செய்தார். அதை கொண்டு பெரும் தீமையை செய்தார். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்திரன் தேவர்கள் திருமால் பிரமன் உள்ள எல்லா தேவர்களும் துன்பத்தில் மாட்டிட்டார். என்ன சாமி 3 பேர் பண்றாங்க தாகம் போட்டு நம்மளை ரொம்ப தாகடிக்கிறோம். நீங்க கொஞ்சம் பண்ணுங்க, நீங்க போய் நீங்க தான் அவர்களை எப்படியாவது அடக்க முடியும். சிவபெருமான சாமி நான் எப்படி நாங்கள்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் தரோம், எல்லாம் தரோம். தேர் தரோம், ஒரு தேர் ஓட்டியை தரோம், குதிரை தரோம், தேருக்கு சக்கரம் வில்லு அம்பு எல்லாம் தர சாமி. எப்படியாவது அவங்கள போர் பண்ணி அவங்களை எப்படியாவது நீங்க தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து படைக்களமாகவும் கருவிகளாகவும் நின்று பெருமாளுக்கு போருக்கு அனுப்பினாங்களாம். சிவபெருமான போருக்கு அனுப்பினாங்க. அதான் சொல்ற புரிசை மூன்றையும் கொன்ற குன்றவில் ஏந்தி வேத புறவி. வேதங்கள் தான் 4 வேதங்கள் இல்ல. சூரியன் சக்கரம் சக்கரம், காத்து மேலும் நிறைய வில்லா வளைச்சாச்சு, வாசுகி பாம்பை நானா புட்டியாச்சு, அக்னி வந்து அம்பினுடைய முனையில் நிற்கிறார், தேர் ஓட்டி வேற யாரும் பெறும் எல்லாரும் துணையா நிற்கிறான். அவன் எல்லாரும் ரொம்ப ரெடியா இருக்கும். சாமி எப்படியோ ஜெயிச்சுதான் நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்களா? நம்ம எல்லாரும் கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். சாமி எல்லாத்தையும் எடுத்து போயிடுவாரு, எப்படி ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சுட்டாருன்னா நம்ம தானே இவ்வளவு செஞ்சிருக்கோம், நம்ம இவ்வளவு செஞ்சனால்தான் ஜெயிச்சோன்ற நினைப்பு எல்லாருக்கும். சாமி என்ன பண்ணா ஒன்றுமே பயன்படுத்தல, எதுவுமே பண்ண பார்த்தானா என்ன முப்புறத்தை பார்த்தா 3 புறமும் அப்படி சாம்பலாயிருச்சான். ஏந்தி வேத புறவி தேர்விசை திரிசை நான் வரையோர் சிறந்தேத்தும் திருமடலை. வேத புறவியை எடுத்துட்டு போனாரு, வில்ல இடத்துல எல்லாம் போனாரு. போது அவர் பண்ணல, ஒரு நகைக்கே அதை முப்புறங்களையும் எரி செய்தார். நிவாசகர் தான் சொல்லுவார். அவரு வில்ல எடுத்துட்டு போனாரு, வில்லோட அம்பையும் எடுத்துட்டு போனாரு. அந்த அம்பை எடுத்துட்டு போனதுல எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னு எடுத்துட்டு வந்தார். அவர் அம்பை எக்ஸ்ட்ராவா இருந்தது, ஒரு அம்பை எடுத்துட்டு வந்தார். சரி, எத்தனை அம்பை எடுத்துட்டு போனார்? ஒரு அம்பை தான் எடுத்துட்டு போனார். ஒரு அம்பை எடுத்துட்டு போய் ஒரு அம்பை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வருவான். அப்ப அம்பே பயன்படுத்தல அர்த்தம். அம்பே பயன்படுத்தலன்றத மணிவாசகர் எப்படி சொல்றாரு? அவர் ஒரு அம்பு தான் எடுத்துட்டு போனாரு, அந்த ஒரு அம்பை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துட்டாரு. எப்படி இருக்கு? மணிவாசகர் சொல்றாரு, ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமையை உந்தி பெற. 2 எடுத்துட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. நான் 2 எடுத்துட்டு போன மாதிரி எடுத்துட்டு போனேன்னா எடுத்துட்டு போகும்போது கணக்குல இருக்கும்ல, கணக்குல இருந்து வெப்பன் எடுத்துட்டு போனதுதான் பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ்ல 2 எடுத்துட்டு போல, 1 தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அக்கௌண்ட்ல ரிஜிஸ்டர்ல 1 தான் கேள்வி போட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு அம்பு தான் போயிருக்கு. திருப்பி வரும்போது பார்த்தா அவன் கையில் ஒன்று வச்சுக்கிட்டா எக்ஸ்ட்ராவா இருக்கு. எடுத்துட்டு போனதே 1 தானே, அதுவே எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதை பயன்படுத்தலன்னு அர்த்தம். ஆனா போர் ஜெயிச்சாச்சு. அது பெருமை யாருக்கு? சிவத்துக்கு அல்லவா பெருமை. உங்கள் பொருள்களினால் அவர் இந்த போரை வெல்லவில்லை, அவருடைய தன்மையினால் இந்த போரை வென்றான். சிரித்தை கொடுத்தும் கதிர்வேலான் அருணைநாதன் அப்படி சிரிச்சே வச்சார். அவருக்கு நகைத்தார் பெருமான், நகை செய்தான். நகைத்தில முப்புறங்களும் சாம்பலாயின. அவருடைய பொருளை அவன் பயன்படுத்த, அப்படி அவர்கள் தந்த பொருளையே பயன்படுத்தாது அவர்களுக்கு அருள் பாலித்த பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை திருவீழிகளை விற்றிருக்கின்ற அன்பர்கள் நாளும் ஏற்றுகின்றார்கள். திரிசை நான் மறையோர் சிறந்து ஏத்தும் திருமுடலை பரிசினால் அடிபோற்றும் பக்தர்கள் பாடி ஆட பரிந்து நல்கினீர். பக்தர்களுக்கு பெருமான் அருளை நல்கின், அவன் வேண்டுபவற்றை எல்லாவற்றையும் தருகின்றான். அவர்கள் அவனை பாடி ஆடுகின்றார்கள். பாடி ஆடுறது ஆட்டம் அப்படி கிடையாது. ஆட்டம்னா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பாடுதல்ல நம்ம எல்லாரும் சேர்த்து செய்தாங்க. ஆட்டம் ஆடுறாங்களே இல்லையா? அப்படிலாம் ஆடணுமா? ஆடுறது வந்து இப்ப
இப்படிதான் ஆடுறதுன்னு கற்றுக்கிட்டு ஆடுறது கிடையாது. ஆடுறதுன்னா நான் அதை பாடிக்கிட்டே வச்சுக்கிறேன், அது பாட்டு ஆடும், அதுவாக ஆடிக்கணும் பாடிக்கலாம், அது பாட்டு டெய்லி ஆடிக்கணும், அது நம்ம பாடிக்கிட்டே இருப்போம். அது அப்போ என்ன ஆகுதுன்னா எதோடு நாம் ஒன்றுகின்றோமோ அதில் லயிக்கும் பொழுது அதுவாக தானே ஆரம்பிச்சிடும். அதுதான் ஆட்டம். நம்ம எல்லாம் பண்ணுறோம் ஏறி குதிச்சு ஆடி விட்டு கீழே விழுந்து மாறி கேட்டால் ஒரு பக்தி கொடுத்துட்டு ஆடுறாரு சார். ஆட்டம் அது இல்லை. ஆட்டம் எதுவாக இருக்குன்னா ஒன்றுதலினால் ஏற்படுவதுதான் ஆட்டம். ஆடுறதுன்றது நாம் அதில் திளைத்து நிற்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் அப்படியே அதை ஆடிட்டு, அதுதான் உண்மையான ஆட்டம். சித்தம் சிவனோடும் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, அது முத்தனை கொங்கைகள் ஆட ஆட, பொய்க்குழல் வண்டினம் ஆட ஆட, பித்தம் பிரானோடும் ஆட ஆட. அது ஆட ஆட அந்த ஆடுறதுன்னா என்னன்னா அதுவா அதுலேயே லைஃப் இருக்கும் பொழுது தன்னையும் அறியாமல் சில பேர் பாட்டு கேட்கும் போதே அப்படியே அடிக்கும். அதுதான் ஆட்டம்னா குதிச்சு ஆட்டம் தான், இதுவும் ஆட்டம் தான். ஐயா அதுலேயே லயிச்சு இருக்கு இல்லையா? அப்படி யார் ஒருவர் தன்னை இழந்து பாடியும் ஆடியும் அவனை ஏற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற பெருமான் பரிசினால் அடி போற்றும் பக்தர்கள் பாடி ஆட பரிந்து நல்கினீர். பாடிட்டு இருக்காங்க, நம்மளால பாடி அதில் உருகிட்டு இருக்கான். நீங்க தான் கொடுத்துட்டு வரலாம் சாமி. நாம் செய்ய வேண்டியது என்ன? அவனை நாளும் துதித்து வழிபாடு செய்து கொண்டே இருந்தால், நம்பி அவனை வாழ்ந்து கொண்டே இருந்தால் நமக்கு வேண்டுபவற்றை அவன் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அதான் சொல்றார், பரிந்து நல்கினீர் அரிய விழி கொண்டீர் அடியேற்கும் அருளுகிறேன். இப்படி இந்த பகுதி மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 பாடல் மொத்தம் காலத்தில் அருமை கருதி. ஏன்னா மழை காலமாகவும் இருக்கிறது எல்லாருக்கும் நேரத்தில் அருமை கருதி இன்னும் 5 பாடல்களை நம்ம பார்த்தோம். 5 பாடல்கள் வரை நம்ம திருவேழிமலை தளத்தில் 5 பாடல்களை பார்த்தோம். மீதம் ஒரு 5 பாடல்கள் அடுத்த மாதம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம்னு சொல்லி நாம் ஒவ்வொரு வகுப்பில் அடிய சொற்பொழிவு குறிப்பிடுவதுதான். நாம் நிறைய தெரிந்து கொள்வதை விட நிறைவாக தெரிந்து கொள்வோம். நிறைவாக தெரிந்து கொள்ளும் செய்திகள் என்ன, இந்த செய்திகளில் நம்ம சிந்தனையிலே அதை நாம் விளைவிடணும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது நமக்கு எப்படி பயன்படும், வாழ்வுக்கு எப்படி பயன்படும், நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு இதை எப்படி நாம் கொண்டு சேர்க்க முடியும், இதை நாம் எந்த அளவிலே பின்பற்ற இயலும், பின்பற்றி நாம் நம்முடைய வாழ்நாளிலே நாம் பயன்பொள்ள இயலும் என்பதை நாம் கொள்ள வேண்டும். அதிகங்கள் ஓடுவது, வரலாறுகளை கேட்பது, செய்திகளை அறிவது எல்லாமே நாம் எந்த அளவிலே அதை பயன்பாட்டில் கொள்ள இருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தான். வள்ளுவர் சொல்வதுதான், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க. எதற்கு? அதற்கு நிற்க. எதை கற்றோமோ, எதை கற்று தெளிந்தோமோ அதை நிற்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு உண்மையான பயனை தரும். இன்றைய தினம் குருவருளால், நம்பியார்களுடைய குருவருளாலும், எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளாலும் 5 பாடல்களை திருவேழிமலை என்கின்ற பகுதியில் சிந்தித்தோம். இந்த சிந்தனையை நாம் தொடர் சிந்தனையாக கொண்டு வருகின்ற இந்த மாதமோ இல்லை அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த மாதத்திலோ இதனுடைய தொடர்ச்சியை மேலும் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து இந்த அற்புதமான இது ஒரு வேள்வி. அந்தவர்கள் வேள்வி செய்கின்றார்கள், அந்தவர்கள் வேள்விகளை செய்து வேண்டுவற்றை எல்லாம் பெற்று தந்தார்கள் அந்த தளத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாம் என்று வரலாறுலாம் பார்க்கணும் இல்லையா? அதுபோல இது போன்ற சிந்தனை களங்களும் வேள்விதான். இதுவும் ஒரு வகையான வேள்விதான். சிவஞான சித்தியார் என்கின்ற பகுதியில் சொல்வது போல இது எழில் ஞான வேள்வி, இது ஒரு ஞான வேள்வி. இது இங்கு தேவையில்லாதவற்றை எல்லாம் நாம் விடுத்து தேவையானவற்றை பெறுவதற்கான வேள்விகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சிந்தனையிலே சிவத்தை பெருக்கி அவத்தை நீக்கி நாம் துன்பத்தில் இருந்து நீக்கி நிலையான திருவருளை பெறுவதற்கான வாய்ப்பை நமக்கு இந்த களம் நமக்கு தருகிறது. அதுதான் இதுவும் எழில் ஞான வேள்வி. இந்த வேள்வியிலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டு, அடியேன் உட்பட எல்லோரும் கலந்து கொண்டு இந்த வேள்வியிலே பயன்பெற இருக்கின்றோம். அதற்கு நமக்கு களமாக விளங்குவது நம்முடைய சைவ சமய பக்தஜன சபை. இந்த சபையின் வழி களமாக கொண்டுதான் நாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அறிந்து கொள்ள, செய்திகளை அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமைகிறது. நாம் நாளும் சபைக்கு, சபையினுடைய செயல்பாடுகளுக்கு நன்றி கடப்பாடுடையவர்களாக விளங்குவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய திருச்சபையினருக்கும் இருந்து கேட்ட அன்பர் பெருமக்களாம் அனைவரும் பொன்னார்த்தியுடையவர்களுக்கும் சிற்றடியேன் மனமை மொழியினால் நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர் சிந்தனையாக நம்முடைய திருச்சபையிலே பல்வேறு நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நாளைய மறுநாள் கூற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய திரு கே
கே.வி. ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் சாக்கியர் செய்த பாக்கியம் என்கின்ற தலைப்பிலே அற்புதமான சொற்பொழிவை ஆற்றிருக்கிறார்கள். அன்பர் பெருமக்கள் இயன்ற அளவில் நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொண்டு சபைக்கு நல்லாதரவு அளித்து இது போன்ற சிந்தனை களங்களிலே பங்கு பெற்று நம்முடைய வாழ்வை உயிர் பெற செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே எளியருடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலைஞானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.